நீயாவது இந்த சேலை காட்டன் கட்டி ஆமா குளத்துல கண்டா ஆமா எனக்கு வேற வேலை இல்ல நான் பொறுமை நடக்கிறேன் வாடி பிடி ஐயோ வணக்கம் பெரியப்பா பெரியப்பா வணக்கம் பெரியவரே ஆமா பெரியவா தான் ஆபரேட் பண்ணி எடுத்து முடியும் பெரியப்பா அதுக்கப்புறம் நான் மாத்திட்டேன் என்ன ஒன்று கிண்டல் பண்ணுறேங்க உங்க மேல அவ்வளோ சொல்ல பண்ணினாக்கா நான் இப்ப என்ன தவறு நான் சொல்றேன் பெரியப்பா சொன்னேன் அத்தாடு விடுவேன் பெரியவா ரெண்டு அஜிபத்ரி இருங்க நீங்க யாரு உங்க பேரு ஊரு எதுவுமே எனக்கு தெரியாது அதெல்லாம் தெரியாது அட்வான்ஸ் வாங்க உங்க மேல அட்வான்ஸ் வாங்க இங்க உனக்கு எனக்கு தான் சண்டை எங்க அம்மால பத்தி உமால இச்சுவான் கோயால இச்சுவான் வளர்த்துட்டு அவங்க தானே ஒண்ணு வளர்த்துது அவங்க சரியா வளர்த்துனா நீ ஏன் சரியா பேச நான் என்ன சொல்றேன்னா முதல்ல உங்க பேரு கோவிந்தசாமி கோவிந்தசாமி முதல்ல ஒரு ஆட்டக்காரினா ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு மரியாதை கொடுத்து ஆட்டக்காரிக்கு மரியாதை வேன் வந்துச்சா நல்லா சுமூகமா வந்துச்சா மோடு பழம் எதனா எழுந்திச்சா சொல்லுமா நாளைக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறோம் நைஸா வாங்குமா சாப்பிட்டீங்களா கறி போட்டாங்களே எலும்புகள் முடிந்தா குச்சிக்குமா கறியாவே போட சொல்றாங்க சாப்பிட்டீங்களா படிக்க யாரும் வேணுமா கட்டில பெஞ்சாய் கிட்ட எதனா வேணுமா கால் ஆயிட்டு 2 பேர் 3 பேர் வேணுமா அந்த மாதிரி தோணுமா பார்த்துமா ஆட்டு போவாரு அது கேட்குது கோவிந்தசாமி நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க நானு என்னால ஆட முடியல போடி ஆட முடியலனா நான் புளிப்பு ஆளை காட்டுறா புளிப்பு ஆளை என்ன விடுங்க ஆள் இல்லையா யாரு ஆள் இல்லாத இவருக்கு பொம்மலாக்கு மட்டும் ஆட விடுவேன் எல்லாத்தையும் ஆடுவாரு சரிமா இல்லைன்னா இவருக்கு போட்டு ஆட விடுவேன் நீங்க வாங்கல அவங்களுக்கு நீங்க நல்லா சூப்பரா நச்சு நானா ஆடு உண்டியா நான் ஆட மாட்டேனா ஆட விட்டு ஆடு உண்டியா என்ன பாரு கண்ணாலே மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது அது என்ன தெரியும் சொன்னா சொல்லு அடக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க சொல்லு நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் தெரியுமா எங்க அப்பா செத்து போயிட்டாங்க Oh my God! This is the father in dating. In going Yamalogam. Oh my God! ரொம்ப பேஜாராகிடுப்பா. உண்மையிலே சொல்றேன் நான் கூட இப்படி ஆயிடல. எப்பவுமே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அடிபட்டுக்கிறான் அவன் அழுவ மாட்டான். பாக்குறான் பாரு அவன் தான் அழுவான். அடிபட்டு 2 நாள் பொத்து ஆயிடுங்க. அப்பா அந்த குறைய நீங்க தீக்க போறீங்க. ஆமா எப்படி நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? நான் வந்து உங்களை அப்பாவை தத்தெடுக்க போறேன். என்ன அப்பாவை தத்தெடுக்க போறியா? ஆமா எடுத்துக்கோ தாராளமா எடுத்துக்கோ. உங்க அம்மா அழகா இருப்பாளா? பின்ன நான் வந்து நான் சும்மா இருக்க முடியும். ஒப்ப விட்டு வேலையெல்லாம் நான் பாக்குதுல அவன் விட்டு போட்டு அம்மோன்னு அதுக்கு நான் அப்படியே விட்டுருவா. எங்க அப்பா எந்த வேலையை விட்டு போறாங்க? இந்த காய்கறி அழித்தா கத்திரிக்காய் அழித்தா தண்ணி எடுத்துன்னு வரலாம் அது கூட வெட்டுவோம். அதுக்குதான் நான் இருக்கிறேன். நீ ஒண்ணு உங்க அம்மாளுக்கு செய்வேன் உங்க அம்மாளுக்கு நான் செய்வேன் நீ விடு. ஆனா அதுலதான் ஒரு சின்ன நேற்று ஒரு 5,000 நகை கேட்ட எங்க அம்மாவை 5,000 ஆமா நகை விலை ஏறிச்சு 1,000 ரூபாய் ஒரு 1,000 5,000 அந்த தொலை தாங்க முடியுமா? அவங்களும் செத்து போயிட்டாங்க. உங்க அம்மா செத்துட்டாளா? அப்ப கேன்சல் அவங்க அப்பா நான் வரல போ. நான் என்ன சும்மா வரணுமா? எனக்கு ஒரு லாபம் இல்லாத நான் வரமாட்டேன். உங்களுக்கு ஒரு லாபம் வேணும். ஆமா அதுதானே சரி கிட்ட வாங்களே கொஞ்சம். நான் உங்க பொண்ணு வர நீ இத கிட்ட சொல்லு. நான் என்ன சொல்லனா வெரி வெரி எங்க அப்பா ஒரு சுத்தமான மானங்கட்ட பையன். நான் அதை விட மானங்கட்ட பையன். நான் தெரிஞ்சே கேக்குறேன். ஏன் தெரியாதாங்க? தெரியாம கேக்குறேன். உன்னை பார்க்க எவ்வளவு ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன ஃபேன்? டேபிள் ஃபேன்னா சீலிங் ஃபேன். பஜா உசா ஃபேன். நீ ஒரு ரோதன ராணி.
சொன்னா கூட பேசுறேன் பைத்தியமே பிடிச்சிட்டு என்னத்துக்கு கூப்பிட்டா எங்க அப்பா ஒரு சுத்தமான மானகட்ட பையன் எங்க அப்பனுக்கு ஒரு சக்கால தெரியுதா சக்கால தெரியும் மீன் கூத்தியாரு நான் தான் வைப்பேன் டபுள் ஓகே எப்பவுமே கூத்தாடா நல்லா மொக்கையா இருக்கு ஆளு கம்பெனி 2 நாள் லீவு சரி விடு விடு அப்பா நான் உங்க பொண்ணு தானே அப்பா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை தெரியுமா நான் சொன்னேன் அடிக்கூடாது திட்டக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது நான் ஏமா உன்னை அடிக்க போறேன் அடிக்கிற நிலைமையிலையா நாங்க அதான் நாங்க ஆடிங்க சரி அடிக்க மாட்டேன் கை காலம் நீங்க சொல்ல சொல்ல இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அவங்க யார் சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும் எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும் எதுக்குப்பா இது சிரிச்சுங்க அப்பா நான் உங்க பொண்ணு தானே எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு என்ன ஆசை தெரியுமா நான் ஒருத்தர் மனசார காதலிக்கிறேன் ஐயோ காதலா தெரியுமே தாராளமா காதலிமா எனக்கு நல்லதா போச்சு நம்மள கூட ஒரு 10,000 ரூபாய் வாங்கி தரேன் திருப்பி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கோயில போதா ஜட்ஜி வாங்கி தரேன் ஏன்னா சவரம் வாங்கி என்னால போட முடியும் 25 சவரம் கேட்கறாங்க மக்கள் ஒரு சவரம் எவ்வளவு 80,000 ரூபாய் வாங்கி போடுவேன் அவ்வளவுதான் என்னால வாங்கி தரணும் அது கூட இலவசமா பொங்கலுக்கு சரி விடு வாங்க அதுக்குதான் உனக்கு இட்டு வந்து அப்பா எதுவுமே பண்ண தேவல நீ எந்த செலவுமே பண்ண தேவல மண்ட செலவு பார்க்க தேவல அவனுக்கு கார் பைக் எதுவும் வாங்கி தர தேவல சரக்கு செலவு பார்க்க தேவல சாப்பாடு கூட போட தேவல நல்லா இருக்குமான்னு பார்த்தேன் தெரிச்சா அதுதான் முதல்ல நல்லா இல்ல ஆயா மாதிரி இருக்கு நான் கரை பார்த்தேன் நான் கரையா அப்ப நீங்க என்ன செலவே பண்ண தேவல யாருக்கிட்டாச்சும் கையில கலந்து வந்தாச்சு ஒரு கால் சவர நகை போடுங்க ஒருதா போறீங்க எனக்கு ஒரு 916 போடுங்கப்பா நீயே ஒரு 916 போடணுமா நகை ஈடாக போய் பாரு நகை கால 10 பேர் இருந்துக்கினே இருப்பான் அது மாதிரி பாரு நீ உட்கார 10 பேர் இருந்துக்கினே இருப்பான் ஏன்னா நகை ஈடாக இல்ல நான் என்ன மாணவரியா யாருக்கு தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் மாணவரியா அப்பா நான் கொஞ்சம் டீசன்ட் ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு இருந்த மட்டும் தான் நான் கொஞ்சம் கலிஜ மாதிரி கலிஜ் நீ கலிஜா இது அப்பதான் யாரும் பின்னாடி வர மாட்டான் சரி அதை விடு இலவசமா வந்துக்கிற நாடர் பாட அம்மா திரும்ப வெளிக்காட்டி நான் தர உனக்கு தராத அப்பனா முதல்ல இரு உள்ள அப்புறம் பாத்துப்பேன் அப்பா நான் ஆடினாலும் எனக்கு என்ன கொடுப்பீங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் நீ ஆடை விட்டு கேளம்மா என்னிடம் அப்பா குண்டா கொடுத்தீங்கன்னா அதை கையில நல்லா பிடிக்க முடியும் குண்டா என்னால் கொடுக்க முடியாது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை வந்துச்சுல்ல அப்ப 2 குண்டு தூக்கி போட்டாரு இப்ப வெறும் ராக்கெட் மட்டும் தான் இருக்குது பையன் ராக்கெட் மருந்துக்குதா இல்லையா போற வெளியே இன்னொன்னு மறுத்தேன் இங்க வாங்கல ஒண்ணுதாங்க நீ வந்து திரும்ப திரும்ப பேசுறேன் சுத்தமா பிடிக்கல செங்கில் முருகன் நான் வடிவேலு பேசு அப்பா நம்ம பக்கத்து வீட்டு சகவி பொண்ணு இருக்கு ஆமா ஜெயிச்சு பெல்லியே ஈன்னுப்பா நேத்து பார்த்தேன் லட்டு பூரி ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுறா பாவ சாப்பிடுறாளா ஆமா வயிறுக்கு இது சாப்பிட்டுப்பா ஏடி பண்ணே இதெல்லாம் உனக்கு யார் கொடுத்தன்னு கேட்டேன் நேத்து முந்தா நாள் அவன் தாக்கு சுத்தி போயிட்டான் ஐயோ அந்த பலகாரம் எல்லாம் வீடு தேடி வந்து ஆமா பச்சிருப்பாங்க 90 ரூபாய் அப்பா அந்த பலகாரம் எல்லாம் நான் சாப்பிடணும் சாப்பிடு எனக்கு தாத்தா இல்ல அப்பா இல்ல அம்மா இல்ல யாருமே நான் வாங்கி தரேன் உன்யா பேசினா நீ வாங்கி தர தேவல எனக்கோசம் ஒரே வாட்டி தத்துருங்கப்பா ஏய் போடி அப்பா நம்மால இதுக்கு தான் அப்பா நான் தத்து எடுக்கறியா தத்து எடுத்து நான் செத்து போ படிக்க தான் தோணும் பாலு பொண்ணு அடிப்பா நீ ஆத்தி காட்டி நான் வாங்கி தரேன் அப்படியா எனக்கு தெரியுமா ஆடே பாடே
நான் உன் பொண்ணு தானே? ஆமா ஆமா. உன் கட்டில ஈனமான சூடு தொலைகிறது வயிற்றுக்கு சோறு சொல்றேன். இல்ல எள்ளி ஓட்டு புண்ணாக்கு ஊற வச்சு 3 நாள் போட்டு சாப்பிடணும். நல்லா பல 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 பலன்னு இருக்கும். பல பல பலன்னு. ஏதோ நான் என்னால முடியல உங்க மேல முடியல காத்து அடிச்சு வந்துவிட்டேன். ஓ காத்து இங்க அடிச்சு வந்துவிட்டேன். சரி காத்து அடிச்ச மாதிரி இருக்கட்டும், நான் உயிர் மாதிரி இருக்கட்டும். எங்க கை வைக்கிறீங்க? ஏமா குடிச்சு அடல பூச்சா என்ன பார்த்தோம்? என்ன இது பொண்ணு சிரிக்குது? சரி நான் உன்னை பார்த்த பேய் மேய்க்கு பார்த்தாமா? பேய் இல்ல கீழ் மேய்க்கு. ஏதோ லூசி ஒரு மாதிரி பேசுற. ஏங்க எங்க கை வைக்கிறீங்க நீங்க? குடிக்க இடையில புடிச்ச என்ன பண்ண சொல்றேன்? குடிக்க அவசரத்துல புடிச்சேன். குடிக்க இடம்லாம் இதோட புடிச்சிருக்கீங்களா? அது என்ன பண்ணா? அது கூட புடிச்சிட்டு ஏதோ காதுல கல்லாட்டு இருந்ததுன்னா அதுக்கு என்னப்பா இருக்குதான் சொல்ல முடியும். கல்லாட்டு இருந்ததுன்னா நீங்க இப்ப புடிச்ச இடம். ஆமா ஆமா அதுக்கு என்ன பஞ்சம் இருக்குதான் சொல்ல முடியும். வைகையா பேசுங்க. நான் அழுது என்னுடைய மனசுக்கு எல்லாம் போயிடுது. என்ன செங்கல்ல கறிங்கல்ல போடியாப்பா பாத்தீங்கன்னா போச்சா நீ யாரு லூஸ் மேல வந்தீங்க? 20,000 ஆச்சு. 20,000 ஆச்சா? ஆமா அந்த 20,000 தான் லூஸ் மேல தெரிஞ்சு பாருங்க. மூச்சு பாருங்க. வாய் போச்சு. இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது பத்தி என்ன தெரியும்? சரிங்க உங்களுக்கு என்ன வேணும்? நாட்டு சிறப்பாக இருக்குது. நாட்டுப்புற கலை நாட்டு. ஏங்க நீ வேற மொத்தம் இப்பே கேக்குறீங்க? ஆமாப்பா. விட்டு கேக்க வேண்டானா? இப்பே கேட்டா எப்படியா? இது மந்திரா காலி ஆயிடுச்சு. அமெரிக்கால இருந்து ஒன்னு வந்துங்குது. ஹெலிகாப்டர் வந்துங்குது. ஒரு மாதமா ஆடுவா நாட்டுப்புற கலை. பல கலைகளை கையில் வச்சுக்கிறான். கதை குச்சிப்புடி பேர பரதநாட்டியம் மொத்தம் இருக்குது. குச்சிப்புடி நாட்டு அவன் எத்தனை பூச்சின்னு ஆடுவான்னு எனக்கு தெரியல. ஓடுவாமா